வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மன். ஸோ இன்றைக்கி வந்து ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் வந்து ஒரு சூப்பர்பான சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். அண்ட் இன்றைக்கி இந்த நியூ இயரில் நிறைய பேர் நம்ம வந்து ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நியூ இயர்க்கு மேக்ஸிமம் நம்ம சண்டே ஆனாலே நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இருக்கும். நம்மளுடைய கண்டென்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் அதை சம்மந்தப்பட்டதான். ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேர் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிருப்பீங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. என்னென்ன விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதில் வந்துட்டு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ அதை பற்றியும், ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை எப்படி டு த கோர் பெஸ்ட்டாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, ஃப்ரம் த பிகினிங் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஸோ ஈர்ப்பு விதி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த சீக்ரெட் புக்கை பார்த்துருந்தீங்கன்னா இதை கேள்விப்பட்டிருக்கீங்க. சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒற்றை ஈர்ப்புங்கிறது நம்ம என்னவா இருக்கோமோ அது மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். சிம்பிள் வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும். இஃப் யூ ஆர் நெகட்டிவ் திங்ஸ் நடக்கும். மணி அட்ராக்ட்ஸ் மணி, கோல்டு அட்ராக்ட்ஸ் கோல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குமோ அது மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸில் உள்ள ஆட்களையும், அது மாதிரியான வேவ்லென்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களையும் நம்ம ஈர்ப்போம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்யக்கூடிய விஷயம். தட் இஸ், நம்ம எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கோம், நம்ம தாட்ஸுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது, அந்த விஷயத்தை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த விஷயத்தை வந்து சீக்ரெட் புக்கில் மட்டும் இல்லை, திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்லேயும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த நியூ இயர் 2023 நம்மளுடைய கோல்ஸ் வச்சுருக்கோம், நம்மளுடைய இலக்குகள் வச்சுருக்கோம். இப்போ அது அடைய இதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கிளியரான ஒரு விஷயம் வேணும், எதை நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பல முறை இந்த எக்ஸாம்பிள் பேசியிருப்போம். ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிறதுக்காண்டி மறுபடியும், ஸோ ஒரு கார் அடையிறது தான் நம்மளோட கோலாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு ஆன்சைட் போகணுங்கிறது நம்ம கோலாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஆன்சைடாக இருந்தால் எந்த கண்ட்ரி, ஸோ காராக இருந்தால் எந்த கார், கலர், அந்த மாடல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இதில் இன்னொரு விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்துட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதில் வந்து இதுலேருந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. தட் இஸ், இந்த ஒரு பொருட்களை சம்மந்தப்பட்டது பார்த்துட்டீங்க, பொருட்களையோ ஒரு இடத்தையோ சம்மந்தப்பட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீடை நீங்கள் அடைகிறதோ ஒரு கார் அடைகிறதோ வந்துட்டு, ஸோ அதுக்கு வந்து எந்த விதமான ஆக்டிவ் வேவ்லேருந்து இருக்காதோ அது வந்துட்டு இட்ஸ் அ மெட்டீரியலிஸ்டிக் கோல். ஸோ ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது ஒரு ஃப்ரெண்டை இருக்கிறதோ ஒரு சோல்மேட்டை இருக்கிறதுங்கிறதோ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஈவன் தோ நம்ம க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கவங்க கூட இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணணும்னாலும் நம்ம வந்துட்டு ரொம்ப பேசிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அவங்கள நம்ம ஒரு நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து எப்படி நம்ம வந்து ஒரு திங்கிங் பேட்டர்ன் வச்சுருக்கோமோ, ஒரு திங்கிங் ப்ராசஸ் வச்சுருக்கோமோ, அவங்களும் அதே மாதிரியான ஒரு திங்கிங் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து எமிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேவ்லென்த் கனெக்ட் ஆகணும்னா தேர் மஸ்ட் பி வந்து ஒரு ப்ராப்பர் சேனலைசிங் இருக்கணும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் அது வந்துட்டு மர்ஜ் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கோல் என்ன. ஸோ வி மஸ்ட் பி கிளாரிட்டியாக இருக்கணும். நம்மளுடைய கோல் எது, நம்மளுடைய விஷன் எதுங்கிறது நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு. ஸோ அதை தொடர்ந்து கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து கோச்சாக பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சொல்கிற விஷயம் வந்து, நம்ம வந்து கிராட்டிடியூடை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷனில். பிகாஸ் கிராட்டிடியூட் மீன்ஸ் லாட் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய, தட் இஸ் நம்ம இப்போ ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் தரணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. ஹெல்த் வைஸாகவும் பார்க்கலாம், இல்லை ஃபினான்ஸ் வைஸாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, வி ஹேவ் சம்திங். ஸோ அதுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டு, ஸோ கிராட்டிடியூடாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி மாறும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி மாறும், ஐ எம் ஆல்ரெடி ஹேவிங் சம்திங், ஸோ ஐ எம் குட் ஃபார் தட், ஐ எம் ஆல்ரெடி வெல் பிளெஸ்ட். ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருக்கும்போது இதை விட நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை பெஸ்ட்டாக அவங்களால அடைய முடியும். ஸோ கிராட்டிடியூட் மீன்ஸ் லாட். ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி அதிகமாக செலுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நம்ம நன்றி செலுத்தோம்னா அது வந்து ஒரு பெஸ்ட் திங்காக அமையும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கோயிங் டீப் இன்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பேசிக். ஸோ நன்றி செலுத்துறது நம்மளுடைய விஷனில் கேட்கலாம், பேசிக்ஸ். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் டீப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அஃபர்மேஷன்ஸ். ஸோ அஃபர்மேஷன்ஸ்னால் என்ன? சுய பிரகடனங்கள். நம்ம மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம். சப்போஸ் கேள்விப்பட்டோம்னா அஃபர்மேஷன்ஸுங்கிறது சுய பிரகடனங்கள். ஸோ நான் அடைய போகிற கோலை வந்து நான் அடைஞ்ச மாதிரியும், இல்லை அடைய போகிற அந்த வழியில் இருக்கிற மாதிரியும் நம்ம அந்த அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அஃபர்மேஷன்ஸ் ஆடியோ ஃபார்மேட்லேயும் இருக்குது,
சில பேர் அஃபர்மேஷன்ஸை எழுதவும் செய்வாங்க. என்னை பொறுத்து கேட்டிங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்குறது பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதவும் செய்யலாம், அது தவிர. பட் எழுதும்போது டைம் கன்சியூமாக இருக்கும். பட் எழுதுறதுக்கான எஃபெக்ட் எப்பவுமே அதிகம். பட் யூ கேன் கோ ஃபார் ஆடியோ ஃபார்மேட். பிகாஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் கிராட்டிடியூட் எழுதலாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி கிராட்டிடியூட் நன்றி செலுத்தணும்னு சொல்லுங்க. ஸோ நான் வந்து அஃபர்மேஷன்ஸ் எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டெட் அஃபர்மேஷன்ஸ் ஆடியோ ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் கிராட்டிடியூட் ஆஸ் ரைட்டிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 555 இருக்குது, 369 ப்ராசஸ் இருக்குது, 777. ஸோ இந்த மாதிரியான ரைட்டிங் ப்ராசஸ் போகிறது, ஸ்கிரிப்டிங் டெக்னிக் மாதிரியான விஷயங்கள் போகிறது. நம்ம இலக்கு அடைஞ்ச மாதிரி நம்ம இலக்கு என்னமோ அதை எழுதி, ஆல்ரெடி நம்ம அதை அடைஞ்ச மாதிரி அதை எழுதி அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ 369, 555 இது எல்லாமே ஸ்கிரிப்டிங். இது வந்து ஒரு செகண்டரி லெவல் ஆர் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப், அதாவது பேசிக்ஸ்க்கு அடுத்த லெவல் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது வந்து விஷுவலைசேஷன், விஷன் போர்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஃபாலோவும் பண்ணியிருப்பாங்க. பட் விஷுவலைசேஷனில் விஷன் போர்டு இஸ் நத்திங். சப்போஸ் கார் உங்கள் இலக்காக இருக்கும் பட்சத்தில், அல்லது ஒரு வாட்சோ இல்லை வாட் எவர் இட் மேபி ஒரு மெட்டலிஸ்டிக்காக இருக்கும் பட்சத்தில், ஒரு வேர்ல்டு டூர் போது உங்களுடைய கோலாக இருக்கும் பட்சத்தில், அந்த பிக்சர்ஸை நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய வால்பேப்பர்ஸ்லையோ அல்லது உங்களுடைய வீட்டில் உங்கள் பெட்ரூமில் அந்த ஃபோட்டோஸை ஒரு விஷன் போர்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கும் பட்சத்தில், அது திரும்ப பார்க்கும் பட்சத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய என்ன அலைகள் வந்து சீக்கிரம் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்களுக்கு இருக்கும். இது விஷன் போர்டோட வேலை. ப்ளஸ் விஷுவலைசேஷன் நம்மளுடைய இமேஜினேஷனுடைய உதவி மூலமா நம்மளுடைய கோலை அடைஞ்ச மாதிரி, ஸோ அந்த வழி இருக்குது, ஸோ எப்படி அதை நம்ம அடைய போகிறோம், ஸோ இந்த விஷயங்களை இமேஜின் பண்ணி ஆல்ரெடி அதை அடைஞ்ச மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறது. ஸோ நம்ம அகக்காட்சி வழியாக அதை இமேஜின் பண்ணி ஸோ அதை நம்ம அடையிற மாதிரி நம்ம காட்சிப்படுறது தான் விஷுவலைசேஷன். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த விஷுவலைசேஷன் வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் வந்துட்டு, நம்ம ரொம்ப நேரம் விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவ் விஷுவலைசேஷனுக்கு போயிருவோம். தட் இஸ் ஒரு விஷயம் அடையும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எங்கெங்கே வரும், அந்த ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போயிடுவோம். ஸோ நம்ம நெகட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரியாது. எதை நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஒத்த விஷயங்கள் தான் லைஃப்பில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் விஷுவலைசேஷனுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை நம்ம இந்த ஃபவுண்டேஷன் டெக்னிக்ஸை ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து இன்னும் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அது பொழுது பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஜஸ்ட் கோயிங் வித் ப்ராப்பர் டீடைல்ஸ், அதாவது எந்த விதமான அன்வான்ட் கண்டென்ட், அது உங்கள் கோல் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எதையுமே உள்ளே எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்பீடப் ஆகும். லைக் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நம்மளுடைய ஆசையை சொல்லிவிட்டு அதை குடிக்கிறது. ஸோ வாட்டர் வி ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம் வாட்டருடைய பவர் என்ன அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேன் செக் இட் அவுட். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி ஈஸி. தட் இஸ் நம்ம குடிக்கிற தண்ணியில் 1 or 2 டைம்ஸ் நம்மளுடைய விஷயம் அதை சொல்லிவிட்டு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அஃபர்மேஷன்ஸ் ஆடியோ ஃபார்மேட்டில் நம்ம கேட்கலாம். அது வந்து கிராட்டிடியூட். ஸோ இந்த 3 பேசிக்காக வச்சுட்டு 555, 369, ஏன்னா நீங்கள் ரைட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோலில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சும். பிகாஸ் உங்களுடைய சென்சஸ் அதை வேலை செய்ய ஆரம்பிச்சும். பிகாஸ் யூ ஆர் சீயிங் அந்த நீங்கள் எழுதும்போது உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து உங்கள் ஜேர்னலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எழுதும்போது உங்கள் கை வேலை செய்யுது, உங்கள் கண். ஸோ இந்த விஷயங்கள்லாம் போகுது. சம்டைம்ஸ் நீங்கள் அதை ரீட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி அந்த இடத்துல வந்து இதாகுது. ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் அதில் இருக்குது. பட் விஷுவலைசேஷன் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு பல விஷயங்கள் யோசிக்கலாம், உங்கள் இமேஜினேஷன் பெருசாக ப்ராட் ஆகும். ஸோ நெகட்டிவ் கண்டென்ட் உள்ள வரது தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இதனால தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய முக்கியமான விஷயங்கள். ஸோ பேசிக்கான விஷயம் இதான் ஹோலாக அப்படியே நம்ம பேசணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான். ஸோ இஃப் யூ கோன் ஸ்டார்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன், இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நான் வந்து என்னோடய ஸ்பெசிஃபிக் கோலுக்கு நான் பண்ண போகிறேன் இந்த வருஷம் அப்படின்னா, கேன் ஸ்டார்ட் வித் கிராட்டிடியூட், ஃபாலோ ஃப்ரம் அஃபர்மேஷன்ஸ், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், ஒரு ப்ராப்பர் டீடாக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செகண்டரி லெவல் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் லைக் 555, 369 விஷுவலைசேஷன் எல்லாம் பண்ணலாம். விஷன் போர்ட் இஸ் ஆல்சோ அ பெட்டர் ஒன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேச இந்த வீடியோ. ஸோ உங்களுடைய கோல் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நன்றி நண்பா, நான் உங்கள் ஹஸ்பண்ட். நாளைக்கு இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.